சிவாய திருச்சிற்றம்பலம். இந்த முறையான 3 நாள் இந்த பிரபஞ்ச பயிற்சி முறை எதற்குன்னு ஒரு யோசனை ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. முதல் நாள் பார்க்கும், 2வது நாள் எடுக்கலாமா இவங்களன்னு யோசிக்கும் இந்த பிரபஞ்சம். 3வது நாள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பார்வை முழுக்க உங்கள் மேலே திருப்பிடும். அப்புறம் என்ன, அடுத்தடுத்த நிலைப்பாடுகளை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் செய்கின்ற பொழுது அதற்கேற்ப நீங்கள் உங்களை மாற்றி இங்கே பயணம் பண்ணலாம். இங்கே அவசரப்படுறீங்க. இங்கே நம்ம நிறைய பணத்தை கொட்டலை. பணத்தை கொட்டினாலும் கிடைக்காத விஷயம் இது, சரியா? அதனால் அந்த செலவு இங்கே கிடையாது. ஆனால் கால செலவும் இங்கே, நம்மளுடைய நேர செலவும், இந்த உடல் செலவும், இதெல்லாம் கொஞ்சம் அதன் உழைப்பின் மூலம் கொஞ்சம் செலவழிக்கணும். அழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பணம் கொட்டி நம் சேர்க்க முடியாத இந்த ஒரு விஷயத்தை மிக எளிதாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம், சேர்த்துடலாம். ஆகையால் ஒரே ஒரு விஷயம், இந்த 3 நாள் நீங்கள் இந்த முயற்சிகளை கட்டாயம் பண்ணுங்கள். முதல் நாள் ஒரு நேரம் வரும், 2வது நாள் ஒரு நேரம் வரும், 3வது நாள் கவனிங்க. 3 அப்படின்னா 3:30, சரியா? 3லிருந்து அந்த 30 நிமிடத்தை கவனிங்க. 3:30ற்கு கரெக்டாக உங்களுக்கு 3வது நாள் உங்களுக்கு இது கம்பல்சரி வந்துருச்சு அப்படின்னா பிரபஞ்சம் உங்களை எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டுருக்கு. நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அதுவும் ஆசைப்பட்டுருச்சு. அப்போ ஆகையால் அடியன்ட்ட ஆல்ரெடி சொல்லிருச்சு. நீங்கள் அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைப்பாடுகளை சொல்லுவேன். ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இங்கே நாங்கள் ஒன்றும் இங்கே அடியன் இங்கே பண்ணுறது அவங்களுடைய அனுமதியில் பண்ணுறேன். இப்போ ஆகையால் இங்கே நம்ம பணம் எதுவும் நம்மக்கிட்ட இங்கே வேலை செய்யாது. இறைவன் சொன்னதான் இந்த பிரபஞ்ச வழி இறை ஒளி பயணத்தை தொடங்கியிருக்கும், அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பதிலளிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் காலம் அவகாசமாகும். கொஞ்சம் யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். படிப்படியாக போகின்ற ஒன்று தான் நிலைத்திருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம.